இன்றைய வேத வசனம் மார்க்கு 6:3. இவன் தச்சன் அல்லவா? என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவை பழிக்கும் வகையில் பரிசேயர் சதுசேயர் அவரை தச்சன் என்று இழிவாக அழைத்தனர். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை குறித்து இழிவாக எண்ணாமல் தச்சனுடைய வீட்டில் தச்சனுடைய வளர்ப்பு மகனாக வளர்வதையே விரும்பினார். அவர் தச்சனும் அல்ல, தச்சனுடைய குமாரனும் அல்ல. அவர் மகிமையின் ராஜாவாயிருந்தும் அவ்விதமாய் தன்னை தாழ்த்தியது நம் உள்ளத்தை உருக்குகிறதல்லவா? வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:6 வரை வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் ஏழை என்று உலகம் உங்களை தாழ்த்துகிறதோ? ஜாதி குலம் கோத்திரம் பார்க்கும் இந்த சமுதாயத்தில் உங்களை அற்பமாக எண்ணுகிறார்களா? கலங்காதிருங்கள், அந்த தச்சனை நினைத்துக் கொள்ளுங்கள். சத்திரத்தில் கூட இடமில்லாமல் மாட்டு கொட்டாயில் பிறந்த அந்த பெத்லகேம் தச்சனை நினைத்து கொள்ளுங்கள். அவருடைய தாழ்மையை நினைத்து கர்த்தர் உங்களை கொண்டு போகும் பாதைகளுக்காக சோஸ்தரியுங்கள். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை பாராட்டுகிறார். நிச்சயமாகவே அவர் உங்களை உயர்த்துவார். ஒரு நாள் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற நம் தேவன் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஜூதர் என்னும் கிரேக்கர் என்னும் வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சமணராயிருக்கிறார். ரோமர் 10:12 வாசிக்கிறோம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவர் உயர்ந்தவரும் உன்னதருமானவர். அவர் மகா பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா.